நமச்சிவாயா. அதாவது அண்ணாமலையார் யோக நிலையில் இருந்த இடம் பூமியில் 2, ஒன்று கைலாய மலை, ஒன்று திருவண்ணாமலையில். இந்த சேத்திரத்தில் இந்த பாறையில் தான் யோக நிலையில் அண்ணாமலையார் இருந்தார். இதனுடைய சிறப்பு அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனையும் யோக நிலையிலையும், அதாவது சிவபெருமான் தன்னிச்சையாக இருந்த ஒரே பூமி இந்த இடம் அண்ணாமலையார் தான், வேறு எந்த இடமும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மலை அம்சத்தோடு இருக்குது. பாறை லிங்க வடிவத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. நம்ம திருவண்ணாமலையில் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், பஞ்சமுக தரிசனம் தாண்ட இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் திருவண்ணாமலையில். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி இதை பார்க்குறது, வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி இதை நம்ம பார்க்குறது மிக சிறப்பான ஒரு விஷயம். நண்பர் மூலமா இதை இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. கைலாயத்தில் அவர் யோக நிலையில் இருந்தார். அதுக்கடுத்ததான் திருவண்ணாமலையில் இந்த இடத்துல உட்காந்து சிவபெருமான் தவம் செய்த இடம் இது. நண்பர் மூலமாக அன்றைக்கி எனக்கு தெரிய வந்தது. என்ன மரம் சார்? லிங்கப்பூ மரம் நட்டு, லிங்கப்பூ மரம். இது பக்கத்தில் வில்வ மரமும் வச்சு, வில்வ மரம். இது பஞ்சமுக தரிசனம் தாண்ட இருக்குது இந்த லிங்கம். என்ன ஒன்று இல்லை சார், என்ன ஒன்று எடுத்துருங்க. அவ்வளோதானே சார்? அப்படி தானே? அவ்வளோதானே. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா.